குட் மார்னிங் பிரதர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நண்பர்களே, சகோதரர்களே, வணக்கம். ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸில் மீண்டும் உங்களுக்கு ஸ்லோவாக்கியாவுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வேணும், ஐடி எலக்ட்ரிஷியன். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். யாராவது யூரோப் போகணும், அதில் ஸ்லோவாக்கியா ஒர்க் பெர்மிட் இருக்குது, எலக்ட்ரிஷியன்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன்ஸ். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷினரிஸ் பண்ணக்கூடிய, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ், ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, யூரோப் கண்ட்ரிக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க. அதனால் சாதாரணமாக நம்ம எலக்ட்ரிஷியன் இருக்காங்க இல்லையா, அவங்க போதும். அதில் ஐடிஐ படிச்சிருக்கலாம், இல்லை இது படிக்காமலே எலக்ட்ரிக்கல், டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு பண்ணால் இது பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லோவாக்கியா வழக்கமாக நல்ல நாடு, அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்குது, விஎஃப்எஸில் பெர்மிட் வருது, ரிஜெக்ஷன் இல்லை. அதனால ஒரு 2 to 3 months வேலை பண்ணி போகலாம். இதை யாராவது போக விரும்புனீங்கன்னா எலக்ட்ரீஷியன்ஸ் பியூராக இருக்கணும். ஏன்னா அவங்க ப்ரொஃபைல் நல்லா பார்ப்பாங்க, நல்ல அனுபவம் இருக்குது, கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்தியாவிலே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டெலிஃபோன் இன்டர்வியூ பண்ணுவாங்க. பண்ணி அப்புறம் பெர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் 2 to 2.5 months மினிமம் ஆகும். பிசிசிலாம் எடுத்து ப்ராப்பராக விஎஃப்எஸ் போய் பண்ணி போகும். ஓகே, அந்த ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே இந்த எலக்ட்ரிஷியன் இவங்க இங்கே எடுத்துட்டு நார்மலாக வழக்கமாக இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஜெர்மனியில் தான் இவங்களுடைய இன்னொரு கம்பெனி இருக்குது, மெயின் ப்ரொடக்ஷன் லைன் ஜெர்மனியில். ஆனால் ஜெர்மனிலேருந்து இந்தியன்ஸை அல்லது ஃபாரினர்ஸை எடுத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது, நிறைய இந்த சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய இன்னொரு கம்பெனி ஸ்லோவாக்கியாவில் இருக்குது. அப்போ ஸ்லோவாக்கியாவுக்கு அந்த கவர்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணி அவங்கள பெர்மிட் எடுத்து கொண்டு போயிட்டு இங்கிறது ஒரு 2-3 hours ஆகும். ஜெர்மனியில் கொண்டு போயிட்டு அங்கே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இஷ்யூ பண்ணுறது விசா பெர்மிட் எல்லாம் நீங்கள், பட் ஒர்க் பண்ணுறது ஜெர்மனியில். ஏன்னா அப்படி கேட்கலாம், ஜெர்மனியில் இருந்து டைரெக்டாக எங்களுக்கு விசா கொடுக்கலாமே. இட் இஸ் நாட் பாசிபிள். உங்களுக்கு தெரியும், ஒரு பெர்மிட் பண்ணணும்னா அவங்களுக்கு கோர்ஸ் பண்ணணும், அது இந்தியாவில் பண்ணணும், பாஸ் பண்ணணும், அப்போ தான் கவுன்சில் விசா கொடுப்பான், நிறைய ஃபார்மாலிட்டிஸ். அதனால் இதுக்கு இந்த ஜெர்மன் கோர்ஸ் பண்ணணும் இல்லை, ஃப்ரெஞ்சு கோர்ஸும் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஐஎல்டிஎஸும் இதுக்கு தேவையில்லை. ஸோ நார்மலாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம ஒர்க் பெர்மிட் ரிலீஸ் பண்ணி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அப்போஸ்டில் பண்ணி விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டில் எல்லாம் உள்ள சப்மிட் பண்ணி விசாரிச்சு ஏறி இறங்குறோம் எங்கள் ஸ்லோவாக்கியா. அப்போ நமக்கு டிஆர்சி ஸ்லோவாக்கியா தான், பெர்மிட்டு ஸ்லோவாக்கியா தான். வேலை பார்க்குறது எங்கே அங்கே. இட் இஸ் நியரஸ்ட் கண்ட்ரி, அவ்வளோதான். சேலரி 1100 euro ப்ளஸ் ஓடி அகாமடேஷன் 1500 euro கேரண்டி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு வர விருப்பம் இருப்பாங்க. ஏஜ் 45-50 வரைக்கும். 45 இஸ் பெஸ்ட் ஏஜ் மேக்ஸிமம். மினிமம் 23, 24, 25. இதில் யாராவது இருந்தால் எனக்கு நீங்கள் கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள், பேசணும். ஓகே ஆச்சுன்னா நான் டாக்குமெண்ட் ஃபார்வர்ட் பண்ணித்தரேன். அட்வான்ஸ் உண்டு, ஆனால் இனிஷியலாக இல்லை. அந்த அப்ரூவல்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது இந்த டெலிஃபோன் இன்டர்வியூ. அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, வேறு டீட்டெயில் உங்களுக்கு பேசுங்க. ஓகே, நன்றி. அடுத்த வேலைகள் ஏதாவது வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் சேஃப். என்னுடைய டைரக்ட் பார்ட்டி மூலமாக தான் நாங்கள் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனப்படும், உங்களுக்கும் பிரயோஜனப்படும் நினைக்கிறேன். பிரயோஜனப்படலாம் பரவாயில்ல, அடுத்த ஒரு வேகன்சி உங்களுக்கு ஒரு வேலை பிரயோஜனப்படுவான்னு பாருங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.